தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் 2 முதல் 9 வரை. தொடர்புக்கு 9360204777. அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவிலிருந்து ரிஷபானந்தர். அன்பர்களே, 2/10/2025 அருமையான விசு ஆவசு வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் அருமையான வியாழக்கிழமையும் விஜயதசமியும் ஒன்றாக வந்திருக்கிறது. விஜயதசமி அப்படிங்கிறது தசமினாலே வெற்றி. அப்போ விஜயதசமி அப்படிங்கிறது காரியங்களில் வெற்றி பெறுவது. 10ஆம் நாள் நவராத்திரியோட 10ஆம் நாள் அருமையான நிறைவு இந்த விஜயதசமி. நாம் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகணும்னு அம்பாள்கிட்ட துர்க்கையம்மன்ட்ட வேண்டிங்க. நம்முடைய பத்ரகாளி தான் அங்கே துர்க்கையம்மன். நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என துர்க்கையம்மனை வேண்டுங்க. ஏன்னா கிருஷ்ணர் போருக்கு போகும்போதும் சரி, அதே போல ஒவ்வொரு போர் நடக்கும் போதும் சரி, ஒவ்வொரு வேலைக்கு செல்லும் பொழுதும் சரி, ஒவ்வொருத்தரும் துர்க்கையம்மனை வழிபட்டு தான் போயிருக்காங்க. கிருஷ்ணர் துர்க்கையம்மனை வழிபட்ட பிறகுதான் மகாபாரத போரை துவக்குகிறார். ஒவ்வொருத்தருமே துர்க்கையை வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சா வெற்றி. ஒரு வேலையை கையில் எடுத்ததுக்கு அப்புறமேலு இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருக்காம செய்யறதுக்கு முன்பாகவே இறைவனை வழிபாடு செய்யுங்க. அதுக்கு தான் நம்ம பூஜை எல்லாம் போடுறோம். பூமி பூஜை போடுறோம், நீ ஆபீஸ் ஓப்பனிங்க்கு பூஜை போடுறோம், கணபதி ஹோமம் பண்றோம். இதெல்லாம் எதுக்குன்னா நான் இனி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆகணும் அப்படின்னு. துர்க்கையம்மனிடம் மண்டியிட்டு சிரம் தாழ்ந்து வணக்கம் தெரிவித்து அம்மனுடைய அனுகிரகம் பெற்று அதன் பிறகு வேலைகளை துவக்குங்கள். உங்க ஊர் பக்கத்துல உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், நீலியம்மன், செல்லியம்மன், இந்த மாதிரி அம்மாள் நீயே வந்து என்னுடைய காரியத்தெல்லாம் வெற்றி பெற்று கொடுமா. நான் வந்து என் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறான், ஒரு வீடு வாங்க ட்ரை பண்ணுறோம், இல்லை அந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஒரு பணம் வர வேண்டியிருக்கு அதுக்கு ட்ரை பண்ணுறேன், நல்ல பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், திருமணம் வெற்றி ஆகணும், காரிய சித்தி ஆகணும், எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும், தொட்டதெல்லாம் துலங்கணும், வச்சதெல்லாம் விளங்கணும், அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு அம்பாள்கிட்ட உங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை கள்ளம் கபடம் இல்லாமல் அவருடைய பொற்பாதங்களில் சரணடையுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 3:45 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. மாலை 6:52 வரைக்கும் உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இரவு 9:40 வரைக்கும் சுகர்மம் நாமயோகம் இருக்கிறது. சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதன் பின்பு திருதி நாமயோகம். அதிகாலை 3:39 வரைக்கும் தைத்துளை கரணம், அதன் பின்பு மாலை 3:45 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல மிதுனத்தில் குரு இருக்கார், சுக்கிரன் கேது சிம்மத்தில், சூரியன் கன்னியில், புதன் செவ்வாய் 2 பேருமே துலாமில், சந்திரன் மகரத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். தமிழகத்தின் தந்தை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கெல்லாம் தந்தை, நமக்கெல்லாம் சோறு போட்டு படிக்க வச்ச புண்ணியமா காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம் என்று அவரை வந்து நல்லபடியாக வணங்கிங்க. அவரோட திதி அன்னைக்கு நம்ம பரசுராமர் ஆலயத்தில் திதி கொடுத்தோம். அவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது 2/10 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. ஸோ காந்தி மகான் பிறந்த தேதி. அதே போல இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்த தினம். எனக்கு மிகவும் பிடித்த பிரதமர், நம் குழந்தைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதமர். அவரை பற்றி நாம் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் யாரை மாதிரி ஆகணும் அப்படின்னா லால் பகதூர் மாதிரி ஆகணும், காமராஜர் மாதிரி ஆகணும், காந்தி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. அவர்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து புத்தகம் வாங்கி கொடுங்க, அவங்கள பத்தி எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் ஜாதி பேரை சொல்லி கொலை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் எல்லாத்தையும் படிக்க வச்சாண்டா, அவன் பேர் காமராஜர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. தமிழகத்தின் தந்தை, நமக்கெல்லாம் அவர் தான் பிதா மகன், தமிழகத்தின் சிற்பி அப்படின்னு அவரை பத்தி சொல்லி கொடுங்க. காமராஜர் ஆன்மா அப்பயாவது மன்னித்து நமக்கு நல்வாழ்வை அருளட்டும். இந்த தமிழகம் இனிமேலாவது உருப்படட்டும். ஸோ காமராஜர் மாதிரி நல்ல அரசியல்வாதிகள் வரட்டும். எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கட்டும். அதே போல வியாழக்கிழமை நீங்கள் அனைவரும் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என்னப்பன் சொக்கநாதனோடு நின்று உங்கள் அனைவரையும் அருளாசி புரிகிறேன். நண்பர்களே, எல்லாரும் எனக்கு தனித்தனியாக மெசேஜ் அனுப்புறீங்க, குரூப்ல போடுறீங்க. ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியுது, ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியல. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பக்ஷி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி.
3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.